ஸோ ஹலோ விவாஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டே 6க்கான ஒரு ஃபஸ்ட்டு சம் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அடுத்த சம், செகண்ட் சம்லேருந்து மிச்சம் அந்த 8th சம் வரையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தரலாம். ஸோ ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? ராகுல் borrowed ₹4,000 on 7th of June 2006 and returned it on 19th August 2006. Find amount he paid if the interest is calculated at 5% per annum. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ராகுல்ங்கிறவர் வந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஒரு 4000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வந்து திருப்ப கொடுக்குறாரு. அப்போ அதுக்கான வட்டியோடு சேர்த்து அவர் மொத்த தொகை எவ்வளோ கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் நமக்கான கணக்கு. அப்போ என்னதுங்க, அசல் தொகையோட வட்டியும் சேர்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. சரி, இப்போ அசல் தொகை எழுதியாச்சு, வட்டி வீதம் எழுதியாச்சு, எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஜூன் மாதம் ஃப்ரம் அப்படிங்கிறது அவங்க ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கல. இங்கிலீஷில் பாருங்களேன், ஃப்ரம் அப்படிங்கிறது கொடுக்கல, வெறும் ஆன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃப்ரம்னு கொடுத்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த தேதியையும் சேர்த்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இல்லைனா அந்த முதல் தேதியை விட்டுறணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது ஜூன் மாதம் 30 நாள், 30 நாளில் என்ன பண்ண போகிறோம், 7 நாளை கழிக்க போகிறோம். ஏன்னா 7ஆம் தேதி தான், நான் 7 நாளை கழிச்சிட்டோன்னா மிச்சம் நமக்கு எவ்வளவு, 23 நாள் வந்து நம்மள்கிட்ட இருக்கு. சரி, ஜூலை மாதம் 31 நாள், ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அவர் கொடுக்குறாரு. அப்போ 19 நாள். இப்போ 9, 10, 13, இங்கே எத்தனை நாள், 13 நாள். இங்கே மிச்சம் 1 இருக்கா. அப்போ 1 + 3 4, 4 + 2 6, 6 + 1 7, 73 நாள். அப்போ எவ்வளவு, 73 நாள் டிவைடட் பை 365. அப்போ தான் என்ன ஆகும், இயர் அப்படிங்கிறது மாறும். சரி, இப்போது வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தானே மொத்த தொகை சொல்ல முடியும். அப்போது P × N × R/100. அப்போது 4000 அசல் தொகை போடுவோமா. அடுத்து என்ன வரும், 73/365. N வந்து போட்டாச்சா, அடுத்து R வந்து 5 ஹோல் டிவைடட் பை 100. சரி, இப்போது இந்த 2 முட்டைக்கும் இந்த 2 முட்டைக்கும் அடிச்சிருங்க. இதை 5 டேபிளால் இங்கே அடிப்போமா. அப்போ 7 5s are 35, மிச்சம் 1, 3 5s are 15. இந்த 173 73, 173 73. அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்குது, இந்த 40 மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ வட்டி எவ்வளோ கிடைக்கிது, 40. அப்போ மொத்த தொகை என்னதுங்க, அசலையும் வட்டியையும் கூட்டணுமா. மொத்த தொகை வேணும்னா இந்த அசல் தொகை பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியையும் கூட்டணும். நமக்கு அசல் தொகை எவ்வளோ தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட் 4000 தெரியும், வட்டி இப்போ 40ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ மொத்த தொகை எவ்வளோ வந்து ராகுல் செலுத்தியிருக்காரு, 4040 ரூபாயை செலுத்தியிருக்காரு. எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள், ரூபாய் 16,800க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6 × 1/4% வட்டி வீதம் கிடைக்கும். தனி வட்டி என்ன? வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆன் அன் அமௌண்ட் ஆஃப் ₹16,800 in 9 months at the rate of 6 × 1/4% per annum. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் அசல் தொகை வந்து 16,800ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக கணக்கு வந்து காலம் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, நமக்கு 9 மாதம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 9 மாதம் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், 9/12ன்னு போட்டால் அது வருஷமாக வந்து மாறும் இல்லைங்களா. சரி, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சாதா பின்னமாக மாற்றணும். இப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடுவோம். 16,800ன்றது அசல் தொகை. அடுத்து வந்து n வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க, அதை பை 12ன்னு எழுதணும். அப்போ என்ன கிடைக்குங்கிறத நான் எழுதுகிறேன். R வந்து 6 1/4% தனி வட்டி கொடுத்துருக்காங்க, சாரி வட்டி வீதம் கொடுத்துருக்காங்களா. சரி, இது என்னங்க வரும், அடித்து கொடுத்தோன்னா 3 3s are 9, 4 3s are 12. அப்போ 3/4ன்னு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா இதை கலப்பு பின்னத்தை சாதா பின்னமாக மாற்றணும், மிக்சட் ஃப்ராக்ஷனாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ 4 6 are 24, 25 + 1 வந்து என்னங்க வருது, 4 6 are 24, 24 + 1 வந்து 25/4ன்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ I = PNR/100. அப்போ I = Pங்கிறது 16,800 × N வந்து 3/4 × Rங்கிறது 25/4 ஹோல் டிவைடட் பை 100. இப்போ அடிச்சு கொடுப்போமா. இந்த 2 0க்கு இந்த 2 0க்கு போயிடும். 1 4 is 4. இங்கே 4 4s are 16, 2 4s are 8. இப்போ 2 டேபிளில் போவோம். 2 2s are 4, இங்கே என்ன வரும், 21 2s are 42ன்னு வருமா. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளால் எதுவும் அடிச்சு கொடுக்க முடியாது. நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு ஓவராலாக 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே எல்லாமே எப்படி இருக்குது, டெசிமலில் இருக்குது. ஸோ நீங்கள் டெசிமலில் இதை வந்து அடிச்சுக்கிட்டு அதை மல்டிபிள் பண்ணுறதுங்கிறது ஆன்சர் தப்பாக போகும். ஸோ நம்ம மொத்தமாக மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிவிஷன் வந்து பண்ணிடலாம். ஸோ 21 × 3ங்கிறது என்னங்க வரும், 63ன்னு வரும். இந்த 63 இன்னும் 25, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 63ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த 25 மட்டும் இருக்குது, கீழே என்ன இருக்குது, 2 இருக்குது. சரி, இப்போ இந்த 63 25 பெருக்குவோம். 63
25 பெருப்போம். 5 3s are 15, பேலன்ஸ் 1 இருக்கா. 6 5s are 30, 31, 2 3s are 6, 6 2s are 12. சரி 5 7 5 1 1575 1575 2ஆல் வகுக்கணும். சரியா? இப்போ 1575 2ஆல் வகுக்க போகிறோம். 7 2 14, மிச்சம் 1, இந்த 7 இறக்குறேன். 8 2 16, மிச்சம் 1, இந்த 5 கீழே இறக்குறேன். மறுபடியும் 7 2 14, மிச்சம் 1. சரி, இப்போ இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்? 787 வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 787ங்கிறது ஆன்சர். 7 இங்கே ஃபஸ்ட்டு போட்ட உடனே நம்ம ஆப்ஷனை பார்த்துருந்தாலே ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 787.50ன்னு எடுத்து எழுதிடும். மிச்சம் அந்த 50 எங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கா. அப்போ இங்கே ஒரு புள்ளியை வச்சிங்கன்னா இங்கே ஒரு 0 போடுவீங்க. அப்போ I2 10ன்னு எழுதுவீங்க. கரெக்டு தானே? அப்போ 784.50ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த சம்ஸ்க்கு போய் நேற்று அவ்வளோ ஃபீல் பண்ணிங்க எல்லோரும். ஸோ அடுத்த கணக்குங்க, 4th சம். ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி வீதப்படி தனி வட்டியானது என்ன? த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10 for 4 months at the rate of 3 paise per rupee per month. அதிக பேர் ரொம்ப புலம்புன சம்மன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைசா கணக்குக்கு தான் ரொம்ப புலம்பிட்டு சொல்யூஷன் அனுப்புங்கலாம் கேட்டிங்க. இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. அசல் தொகை வந்து 10 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. அந்த 10 ரூபாய்க்கு 4 மாதத்துக்கு மாதம் 3 பைசா தனி வட்டின்ட்டாங்க. என்னது? மாதம் சொல்லிட்டாங்க. வருடம்ங்கிறது இங்கே அவங்க சொல்லவே இல்லை. எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? மாதம். இந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்காங்க, அடுத்து நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்? அவங்க மாதம்னு சொன்னனால என்ன வந்து 4 மாதம்னு தான் நம்ம வச்சுக்க போகிறோம். கேட்டிருக்கதே மாதத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணக்கூடாது? வருஷத்துக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4/12ன்னு போடக்கூடாது. அவங்க கேட்டிருக்கிறது மாதத்துக்கு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதாங்க? ரூபி பெர் மந்த். ஸோ வந்து மந்த்துக்கு தான் நமக்கு வந்து கணக்கிட போகிறோம். ஸோ இது வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறு கண்டுபிடிக்கணும், வட்டி வீதம் கண்டுபிடிக்கணுமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? வெறும் 3 பைசா மாதம் தான் கொடுத்துருக்காங்க. காசில் கொடுத்துட்டாங்க, சதவீதத்தில் கொடுக்கல. அப்போ அதை நம்ம தான் என்ன பண்ணணும்? சதவீதமாக கண்டுபிடிக்கணும். சரி, 1 ரூபி எவ்வளவுங்க? 100 பைசா. ஓகேங்களா? அப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? வெறும் 3 பைசா தான் இருக்குது. அதை கணக்கிடணுமா? அந்த 3 பைசாவுக்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும்னா அதை ரூபாயாக மாற்றணும். அதை ரூபாயாக மாற்றுறதுக்கு இந்த 100 பைசாவால் வகுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை ரூபாயாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்னவா மாற்றணும்? சதவீதமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 போட்டுக்கணும். சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். இங்கே ஏங்க 100ஆல் வகுத்துருக்கீங்க அப்படின்னா, இந்த பைசாவை நான் ரூபாயாக மாற்றணும். சரிங்களா? இங்கே வெறும் 3 பைசான்னு கொடுத்துட்டாங்க, நான் அதை ரூபாய்க்கு மாற்றணும். ஓகேங்களா? ருப்பீஸ்க்கு மாற்றணும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்? 100ஆல் வகுத்திருக்கேன். பிகாஸ் 1 ரூபி 100 பைசேவா, அதனால தான் இந்த 3 பைசாவை 100 பைசாவால் வகுத்தா எனக்கு ருப்பீஸ் கிடைக்கும். இங்கேயே 100ஆல் பெருக்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வட்டி வீதம் வேணும், பர்சன்டேஜ் வேணும். அப்போ 100ஆல் பெருக்கியிருக்கேன். அப்போ இந்த 100 அடி ஆயிடுச்சுன்னா 3% அப்படின்றது கிடைக்கும். 3ங்கிறது இந்த காசோட கணக்கு, சதவீதம்ங்கிறது இந்த பர்சன்டேஜாக மாற்றுறதுக்காக நம்ம போட்ட 100ஓட கணக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 3%. ஸோ இந்த கணக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கனாலே ஈஸியாக தான் புரியும். இப்போ என்ன பண்ணலாம்? ஐ ஃபார்முலாவில் போடலாமா? PNR/100. என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? தனி வட்டி. அப்போ Pங்கிறது 10, Nங்கிறது 4, Rங்கிறது 3 /100. அப்போ என்ன வரும்? ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. இது என்ன பண்ணலாம்? 2 டேபிள். 5 2s are 10, 2 2s are 4. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன வரும்? அப்போ 2 × 3ங்கிறது 6/5 இருக்கா? இதை வகுக்கலாமா? இங்கே என்னங்க வரும்? 1 5 is 5. மிச்சம் உள்ளுக்குள்ளே என்ன வந்துடும்? 1. இப்போ 1ங்கிறது வந்தும்போது பார்த்தாலே இது ரெண்டும் வராது. இங்கே ஃபஸ்ட்டு 1 இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு 1 இருக்குது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நமக்கான ஆன்சராக இருக்க போகுது. அப்போ அடுத்து ஒரு புள்ளி வச்சு 0 எடுத்தோன்னா 2 5s are 10 முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 1.20. இங்கே 0 வரலையே, ஏங்க 0 போடுறீங்கன்னா இங்கே ஆப்ஷனில் பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனால். ஓகேங்களா? அப்போ 1.2 இருந்தாலே நம்மளோட ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஸோ அடுத்த கணக்கு வந்து பாருங்கள், 5வது கணக்கு. ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு என்ன? The simple interest at 5% per annum for 5 years will be 5 on a principal of
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு 5% தனி வட்டிங்க அப்படின்ட்டாங்க. சரிங்களா, 5 ஆண்டுக்கு தனி வட்டி வந்து 5 ரூபா அப்படின்னா அசல் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. எல்லாமே 5 வந்திருக்குங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கிறத முதல் எடுத்து எழுதினீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சதவீதம் வந்துட்டாலே என்ன எழுதுவோம், வட்டி வீதம் 6ன்னு எடுத்து எழுதிடுவோம். அடுத்து 5 ஆண்டுகளுக்கு 5 இயர்ஸுக்குன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ n = 5. அடுத்து என்ன சொன்னாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 5 ரூபான்னு கொடுத்துருக்காங்க, தனி வட்டி 5 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், I = 5ன்னு எழுதிக்கணும். கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல். அப்போ அசலோட மதிப்பு என்ன அப்படின்னா P தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா I = PNR/100. ஆனால் நமக்கு என்ன வேணும், P தான் வேணும். அப்போ பியை மட்டும் இங்கே வச்சுட்டு n × R/100 இந்த பக்கம் அனுப்பணும்னா I × இந்த கீழே இருந்த 100 மேலே வந்துடும், இந்த மேலே இருந்த n-ம் R-ம் கீழே வந்துடும். இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. அப்போ P = I எவ்வளோங்க, 5 ரூபா × 100ங்க. கீழே n என்னது, 5 வருஷம். R-ஓட சதவீதம் என்ன, 5 தான். ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு 5க்கு ஒரு 5 கிடச்சிருங்க, இந்த ஒரு 5 25 100. அப்போ அசலோட ரேட் வந்து என்ன வருது, 20. ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் D-லேருந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் அந்த XXXன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கணக்கு இருக்கும். ஸோ இதை பார்த்து நிறைய பேர் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எந்த அசலானது X% தனி வட்டிக்கு X வருடங்களுக்கு ₹X என்ற தனி வட்டியை தரும். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் X% ஃபார் X இயர்ஸ் வில் பி ₹X ஆன் அ பிரின்சிபல் ஆஃப். ஸோ இங்கே 5 கொடுத்தாங்க, இங்கே XXXன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் அசல் தொகையை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போ R வந்து X%, வருஷமும் Xன்னு தான் கொடுத்துருக்காங்க. தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, Xன்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அசல் தொகை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஃபார்முலா என்னது, I = PNR/100. நமக்கு என்ன தேவை, அசல் தொகை P தான் தேவை. அப்போ என்ன ஃபார்முலா, I இங்கே அப்படியே வச்சுக்கோங்க, 100 இந்த பக்கம் கொண்டு போங்க, மேலே இருந்த n-ஐயும் R-ஐயும் கீழே இறக்கிடுங்க. ஓகேங்களா. இப்போ பிரதியிடலாமா, P = IX, தனி வட்டி X தானே கொடுத்துருந்தாங்க, × 100, n வருஷம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, X வருஷம் கொடுத்துட்டாங்க. 6 சதவீதம், அதாவது தனி வட்டியோட வட்டி வீதத்தோட சதவீதம் வந்து X. ஓகேங்களா. அப்போது ஒரு X-ஐயும் ஒரு X-ஐயும் அடிச்சிட்டா மிச்சம் வேறு எதையும் அடிக்க முடியாது. அப்போ அசல் தொகை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100/X. ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், ₹100/Xங்கிறது ஆப்ஷன் B-ல இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு சம்மாங்க, பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கெலாம் உட்காந்து ஏன் ஃபீல் பண்ணிங்க நேற்றுன்னு எனக்கும் தெரில. அடுத்த கணக்கு பார்த்துருவோம். ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள், 3 ஆண்டுக்கு ஆண்டு வட்டி வீதம் 2% தனி வட்டி ₹300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. ஸோ அசல் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபைண்ட் த பிரின்சிபல் தட் வில் ஈல்ட் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹300 in 3 years at 2% rate of interest per annum. ஸோ 3 ஆண்டுகள் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படியே நமக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள், 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. அதுக்கான தனி வட்டி ₹300 கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு அசல் தொகையை வந்து கடனாக வாங்கியிருக்காங்கங்க, 2% வட்டிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஏதோ ஒரு அசல் தொகை அப்படிங்கிறப்ப என்னது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அசல் தொகையை 2 வட்டிக்கு கடனாக வாங்கியிருக்காங்க, வட்டி வந்து ₹300 கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. அப்போ அந்த அசல் தொகை என்னங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னது, I = PNR/100. அப்போ நமக்கு இப்போ யார் வேணும், P தான் வேணும். அப்போ I இங்கே இருப்பா, அப்படி 100 எங்கிட்ட அனுப்புங்க, கீழே n-ஐயும் R-ஐயும் இறக்குங்க. சரி, இப்போது P = தனி வட்டி எவ்வளோ தெரிஞ்சு போச்சு, வட்டி வந்து ₹300 கொடுத்தாங்களா, × 100 எத்தனை வருஷத்துக்கு வாங்கினாங்க, 3 வருஷத்துக்கு வாங்கினாங்களா. R வந்து எத்தனை சதவீதம், 2. சரி, இப்போ அடித்து கொடுப்போமா, 1 3 is 3, 100 3s are 300, 1 2 is 2, 50 2s are 100. சரி, இப்போ மிச்சம் நமக்கு நியூமரேட்டரில் எவ்வளோ இருக்குது, 50 × 100ன்னு இருக்குது. அப்போ என்னங்க கிடைக்கும், 5 மட்டும் போட்டு பின்னாடி ஒரு 3 முட்டையை வந்து சேர்த்துணும். அப்போது 5000 அசலுக்கு தான் இவ்வளோ வேலைகள் வந்து நடந்திருக்கு. 7வது கணக்கு முடிஞ்சா அடுத்து 8வது கணக்கு வந்துடலாம். ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு ₹235.20, மேலும் வட்டி வீதம் 14% எனில் அத்தொகையின் மதிப்பு என்பது. த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டன் சம் ஃபார் 3 years at 14% per annum is ₹235.20. த சம் இஸ். ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தொகை வந்து இருக்கு, சரிங்களா. ஏதோ ஒரு தொகை அப்படின்னு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், அது பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோன்னு அர்த்தம். அந்த சம்மஸ் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மொத்த தொகையை நினச்சிக்கக்கூடாது. சம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, அசல் தொகையை தான் குறிக்கும். மொத்த தொகையை குறிக்கணும்னா டோட்டல் அமௌண்ட் இல்லைனா டோட்டல் சம்முன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வெறும் சம்முன்னு இருக்கனால இது எதை குறிக்கும்,
பி அசல் தொகை. ஓகேங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது அசல் தொகைன்னு தெரிஞ்சிருச்சு. எத்தனை வருஷம் ஏதோ ஒரு தொகையை 3 வருஷத்துக்கு கடனாக கொடுத்துருக்காங்க. அதோட தனி வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. 235 ரூபா 20 பைசா அதோட வட்டிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் 14ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க எவ்வளோக்கு கடன் வாங்கி இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க போகிறது பி. வட்டி வீதம் 14 நமக்கு தெரியும். வருஷம் 3ன்னு தெரியும். தனி வட்டி எவ்வளோ கொடுத்தாங்க? 235 ரூபா 20 பைசா கொடுத்தாங்கன்னு தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ I = PNR by 100. நமக்கு யார் வேணும்? அசல் தொகை தான் வேணும். பிரின்சிபல் அமௌண்ட் வேணுமா? அப்போ I × 100 / N × 6. ஸோ ஃபார்முலா என்னங்க அடுத்தடுத்து வேகமாக போகிறாங்கன்னு பார்க்காதீங்க. இதே தானே கண்டினியூவாக ஒரு 4 சமுக்கு பார்த்துட்ருக்கோம். P = தனி வட்டி எவ்வளவுங்க? 235.20 × 100. N எவ்வளோ? 3 வருஷம். R 14 வருஷம். இப்போ என்ன பண்ணலாம்? அந்த புள்ளியோடு வச்சுக்கிட்டே நம்ம அடிக்க வேணாம். இங்கே 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டெசிமல் இருக்குது. அப்போ இங்கே 2 zeros இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணால் 2 3 5 2 0. இந்த 0 தான் வராதே அப்படின்லாம் விட்டுறக்கூடாதுங்க. 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணுறோன்னா இந்த 0வையும் சேர்த்து தான் எழுதணும். / 3 × 14. என்ன பண்ணலாம்? 1 3 is 3 7 3s are 21. மிச்சம் 2 இருக்கும். 8 3s are 24. மிச்சம் 1 4 3s are 12. இங்கே 0. இங்கே என்ன பண்ணலாம்? 7 2s are 14. 2 டேபிளில் போகிறோங்க. 3 2s are 6. மிச்சம் 1 9 2s are 18. இங்கே 2 2s are 4. இங்கே 0. இப்போ 1 7 is 7. இங்கே என்ன வரும்? 5 7s are 35. இங்கே மிச்சம் 4. 6 7s are 42. இங்கே ஒரு 0 இருக்கா? சரி, அப்போது அசல் தொகை எவ்வளோ கிடச்சிருக்கு? ரூபாய் 560. எங்கே இருக்குது? ₹560. அவ்வளோதான். இந்த 8 கணக்குக்கு எதுக்கு தான் நேற்று அவ்வளோ ஃபீல் பண்ணி எல்லாம் புலம்புனீங்கன்னு எனக்கும் தெரில. இந்த முதல் கணக்கு 2வது கணக்கும் என்னென்னா இந்த நாள்லேருந்து இந்த நாள்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம்முன்னு வந்தால் அந்த நாளை சேர்த்து எடுக்க போகிறீங்க. ஃப்ரம்முன்னு வரலைன்னா அந்த நாளை நீங்கள் விட போகிறீங்க. அவ்வளோதான் இந்த முதல் 2 கணக்கு. மற்றது எல்லாமே நம்ம பார்த்த அதே மெத்தட் தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்? டெலகிராம் சேனலில் நான் இந்த லிங்க்கை உங்களுக்கு நமக்கு ஷேர் பண்ணுவேன் இல்லைங்களா? ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு போலிங் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலிங். நிஜமாகவே இந்த 8 கணக்கு உங்களுக்கு இப்போ கஷ்டமாக தான் இருக்குதா அப்படிங்கிறத வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அங்கே எஸ்ஸா நோவா, இல்லைங்க நிஜமாகவே இது கஷ்டமாக இல்லைங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். சாரி நிஜமாகவே கஷ்டமாக இருந்துச்சான்னு நான் கேட்டேன்னா, இல்லை கஷ்டமாலாம் இல்லை, வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்குன்னா நோ கொடுத்தணும். இல்லை வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் தான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? உங்கள் போலிங் என்னங்கிறத நான் செக் பண்ணுறேன். இதுக்கு தான் இவ்வளோ புலம்புனீங்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் நான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.